ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரு வணக்கம். நான் தான் உங்கள் அம்மதா சூர்யா. எல்லோரும் எப்படி நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ தள்ளி விட்டுறாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? நம்ம வீடியோ முதல் தரம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி முருகப்பெருமானுக்கு, என் அப்பன் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதனால் எல்லாத்தையும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எனக்கு மெசேஜ்லேயும் சரி லைவ்லேயும் சரி நிறைய பேர் கேட்குறது, எனக்கு 4 வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைக்கா, அதுக்கு நீங்கள் வேண்டிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. நானும் வேண்டிக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் தான் உடன்பட்டவர்கள், நீங்கள் தான் முதல்ல அந்த ஸ்டெப் எடுக்கணும், சரிங்களா? அதனால் இன்றைக்கி சஷ்டி, இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு நீங்கள் விரதம் இருந்து இன்றைக்கி ஆரம்பித்து வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும். அதில் என்ற ஐயப்பாடும் கிடையாது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும் சொல்லுவாங்க. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும் அப்படின்னா கருப்பை அகப்பைன்னு சொன்னால், அதனால் சொல்லியிருக்காங்க பெரியவங்க அப்பையே. அதனால் அதுக்கு சாமி கும்பிட்டு நான் பூஜை பண்ண போகிறேன். அவருக்கு முக்கியமாக என்ன பொருள் ரொம்ப முக்கியமாக பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் பஞ்சாமிர்தம் அதெல்லாம் பிடிக்கும், சரி. ஆனால் மெயினான பொருள் என்னென்னா அவருக்கு பிடிக்கும்னா தேனும் திணைமாவும். அதுதான் ரொம்ப பிடிக்கும். வள்ளி அம்மை அவங்களுக்கு அதான் கொடுத்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி பண்ண போகிறதா பார்க்குறோம். திணை லட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். திணை லட்டு வச்சு பூஜை போட்டிருந்தேன். திணை லட்டு எப்படி பண்ணீங்கன்னு தெரியல, நிறைய பேர் கேட்டிங்க. அது பண்ண போகிறோம். அது வீடியோஸாக முழுசாக பாருங்கள். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையான பொருளுக்கு என்னென்னு பார்க்க போகிறீங்க வாங்க. திணை அரிசி. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, நேற்றையே 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி காட்டன் துணியை விரித்து நைட்டு ஃபுல்லாக உணர வச்சுட்டேன். அது மாதிரி பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? உணர வச்சா அது திணை அரிசி. அடுத்தபடியாக அதுக்கு சேர்க்க வேண்டியது நாட்டு சர்க்கரை. சர்க்கரை சேர்க்காதீங்க, நீங்கள் சீன்னு சொல்லுவாங்களா, அது சேர்க்காதீங்க. நாட்டு சர்க்கரை இது சேருங்க, இதான் நல்லது நம்மளுக்கு. அப்புறம் தேன், இதான் முக்கியமானது. தேன். அடுத்தபடியாக நெய். அப்புறம் முந்திரி பாதாம். சரிங்களா? எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இந்த அரிசியை நம்ம மிக்சியில் நல்லா மாவட்டம் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். சரிங்களா? வாங்க நம்ம மிக்சியில் அரிசி போட்டு அரைக்க போகிறோம். அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சியை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். சுத்தமாக தண்ணிக்குன்னு எது எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி இல்லாமல் பண்ணதும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, நல்லா மாவு மாதிரி வந்துருச்சு. பாருங்கள் நீங்களே. இது பார்த்தீங்களா? நல்லா மாவு மாதிரி வந்துருச்சு. அது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பிளேட்டில் மாற்றி வச்சுங்க. மாவு அப்படி நெய்வாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள். சரிங்களா? அடுத்தபடியாக என்னென்னு செய்முறை எடுத்துக்கலாம் வாங்க. அடுத்தபடியாக நம்ம வச்சுருக்கலாம்னா முந்திரி பாதம் வச்சுருக்கோங்களா, அதை நைஸாக கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா முழுசாக போட்டால் அந்தளவுக்கு இதாக இருக்காது. நம்ம நைஸாக கட் பண்ணி நல்லாயிருக்கும். நைஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மொத்தமாக போட்டால் அது இதாக இருக்காது, பெருசாக. இது போட்டிங்கன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், உடையாமல் இருக்கும். மொத்தம் போட்டால் கூட சில இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். ஒரு லட்டில் இருக்கும், ஒரு லட்டில் வரும், ஒரு லட்டில் வராது. முந்திரி பருப்பு இது மாதிரிலாம் இப்படி நைஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா லட்டுலேயுமே உங்களுக்கு பாதாம் முந்திரி பருப்பு கிடைக்கும். சரிங்களா? இது பாருங்க, நைஸாக எடுத்துகிட்டேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி எடுத்து பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு நம்ம நெய் சூடு பண்ணிக்கணும்.
நெய் வந்து இது மாதிரி கடாய் எடுத்து இது மாதிரி எடுத்துக்கணும், சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெய் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வந்து கெட்டு போகாமல், சிலவங்களுக்கு கை சில இதில் தண்ணி கிணி பட்டுருச்சுன்னா ஒரு மாதிரி கெட்டு போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் கெட்டு போகாது நம்மளுக்கு. ஒரு மாதம் இருந்தாலும் லட்டு சூப்பராக இருக்கும் ஸ்டோவ் பண்ணி வச்சுட்டோம்னா. எனக்கு நான் பண்ணுறது அப்படி ஒரு மாதம் கூட ஸ்டோவ் பண்ணி வச்சா நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா காயிட்டது, காய்ஞ்ச பிறகு போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, நான் நெய் எடுத்துருக்கேன், நெய் யூஸ் பண்ணுறனால இது பண்ணுறனால ப்ரொமோஷன் வீடியோன்னு நினச்சிக்காதீங்க, சரிங்களா? காஞ்சிச்சு பாருங்க, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க, நெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. நல்லா நெய் சூடாகிறது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள், நல்லா சூடாகட்டும். அப்புறமே போட்டால் தான் இதாகும். அது ரொம்ப சூடு பட்டிங்கன்னா வந்து அது போட்டோன்னா கருக ஆரம்பிச்சிடும். கருகிற மாதிரி இருக்கிறோம். பொன்னிறமாக செவரணும், ரெண்டுமே பொன்னிறமாக செவனதாக தான் நல்லாயிருக்கும். நட்ஸுன்னு சொல்லுவாங்க சில பேர். நிறைய பேர் இதில் வந்து பாதாம், பிஸ்தா நிறைய ஆட் பண்ணிக்குவாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம். நம்மளோட நான் வந்து 2 தான் யூஸ் பண்ணுவேன். அவங்கவுங்க விருப்பம் தான், எது எடுத்துகிற வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நட்ஸு. நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் முந்திரி பருப்பு போட்டுடலாம். எப்படி பொங்கி வருது பார்த்தீங்களா? நல்லா நெய் வந்து இதாகிடுச்சு, போதும். இது ஆனது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம், கொஞ்சம் இதாக ஆறட்டும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அரைச்சி வச்ச மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ, சரிங்களா? நாட்டு சர்க்கரை உங்களுக்கு தேவையான ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. ரெண்டு, 3, 4. நான் எனக்கு அவங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, சரிங்களா? ஏன்னா நம்ம தேன் ஊற்றுறோம் இல்லையா, அதனால வந்து இதாக இருக்கும். சர்க்கரையை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பார்த்தாலும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக தேன் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை, மெயின் வந்து தேனும் தினைமாவும் தான் மெயின் நம்மளுக்கு. அது அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆரம்பிச்சுன்னா இது அதாவது ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, அப்போ 2 வாரம் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. அதெல்லாம் வேற, அது வந்து முருங்கைப்பரங்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக நம்ம நெய், பாதாம், முந்திரி அதை அப்படியே சேர்த்து வேண்டியதான்.
சூடாக இருக்கும், டக்குன்னு இது பண்ணிடாதீங்க. கொஞ்சம் இது பண்ணுங்கன்னா நெய் வந்து பட்டுன்னு கையை இதாக்கி சுட்டுரும். பார்த்து பண்ணுங்க. பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணோன்னே எப்படி ஆயிடுச்சு பாருங்க, அந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கைக்கு பதமாக சூடாக இருக்கணும் பண்ணணும். அப்போ தான் கிளியர் விட்டுல ஒரு பக்கமாக இதாகிடும் இல்லையா. பக்கமாக நல்லா ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அடுத்தபடியாக நான் என்ன பண்ணணும், லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். லட்டு பிடிச்ச அப்படியே சைடில் வைக்க வேண்டியதான். கை கிடக்குமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. நான் கொஞ்சம் பேருக்கு பக்கத்துலலாம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காண்டி கொஞ்சம் சைஸ் சின்னதாக பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு லட்டு பண்ணி அப்படியே வச்சு பண்ணி தான். இன்றைக்கி வந்து சஷ்டி பூஜை எல்லார் வீட்லேயும் பண்ணுங்க சரிங்களா. ஈஸியான இதுதான், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இங்கே நான் பூனேயில் இருக்கிறனால இங்கே வந்து எனக்கு மாவு கிடைக்கல. அதனால் தமிழ்காரங்க கடையில் வந்து திணை அரிசி மட்டும் தான் கிடச்சிச்சு. அதனால் திணை அரிசி வச்சு நான் வந்து இப்போ ஊரை வச்சு உணர வச்சு நான் பண்ணேன். நீங்கள் தமிழ்நாட்டில் மாவே கிடைக்குது. நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அம்மா வீட்டில் இருக்கும்போது மாவு வச்சு தான் வாங்கிட்டு வர சொன்னேன். 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. அதுவே நல்லா இருந்துச்சு. அதில் பண்ணேன் நான். அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் கிடைக்கும் மாவு பாக்கெட்டு, அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா. முருகப்பெருமான் எல்லாத்துக்கும் நல்ல வழி கொடுக்கட்டும் சரிங்களா. முருகனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் கண்டிப்பாக முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு, திருமண தடை இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கும். போட்டு நெய் விட்டு பாருங்க, டக்கு டக்குன்னு எப்படி வருது பார்த்தீங்களா. லட்டு சூப்பராக வரும். அப்படி சூட்டோட பிடிச்சி வச்சோம்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த லட்டை பிடிச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கலாம். அடுத்தபடியாக போயிட்டு முருகப்பெருமானுக்கு நேத்தியே வாங்கிட்டு வந்துட்டு மார்க்கெட்டு போயிட்டு செவ்வரளி மாலை, அவர் பிடிச்சது செவ்வரளி மாலை, அது வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் இப்போ பூஜை ரூம் போய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டு ஓம் சரவண பவன் ஸ்டார் போட்டு அதில் எழுதிட்டு 6 விளக்கு வச்சு அதில் நெய் தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா நல்லா இருந்தாலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இவங்கள்ட்ட முடியலைன்னா நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் பண்ணணும் கிடையாது. சரிங்களா. மனதார வந்து முருகன் நினைச்சாலே போதும். அவருக்கு வந்து அவர் காலடியை பிடிச்சிட்டோம்னா, முருகா நீ தான் எனக்கு துணை, எது நடந்தாலும் நீ தான் எனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கனாலே போதும். அவர் உங்களை பார்த்துப்பார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈஸியான மெத்தட் தான். எனக்கு அந்தளவுக்கு சமைக்க தெரியாது. இப்போ தான் அந்தளவுக்குலாம் இதெல்லாம் பண்ணுறேன் நானே நினச்சிக்க வச்சு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம என்ன மண்ணாட்டம் இருந்தோமே, இவ்வளோ இது பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சமைக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்தளவுக்குலாம் எனக்குலாம் ஒன்றுமே கிடையாது. முன்னெல்லாம் சாப்பிடுவேன், சாப்பாடு செய்ய கூட தெரியாது, சாப்பிடுவேன், அவ்வளோதான், செஞ்சு கூட சாப்பிடுவேன், அதோட சரி. நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி வந்திருக்கிறோம் அதை நினச்சா எனக்கு சிரிப்பாக இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 10 லட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. 10 லட்டு வந்திருக்குது. ஓகே, இதை வச்சிடலாம். அடுத்தபடியாக நம்ம வந்து நம்ம பூஜை ரூமில் போயிட்டு சாமிக்கு ரெடி பண்ணுற வேண்டியதான், ரெடி பண்ணிவிட்டு பூஜை போட வேண்டியதான் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்க சரிங்களா. ஓகேங்களா.
இதே மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ கிடைக்கிறதுக்கு நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி எல்லாருமே சாமி கும்பிடுங்க. சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி. முருகன் பெருமான எல்லாருமே கும்பிடுங்க, எல்லாருக்கும் நல்ல கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.